எனக்குள்ள இருக்கிற வலியை கொஞ்சம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேங்க. ஏன்னா இது ரொம்ப நாள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அதுக்கான நேரம் கிடைக்கல எனக்கு சொல்கிறதுக்கு. நான் சிரிக்கலாம், பேசலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அது வந்து மேலே தான், மனசுக்குள்ளே இல்லை. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஒரு தாயாக இருந்து இந்தமாரி மூளை வளர்ச்சி இல்லாமல், கை கால் நடக்க முடியாமல், காது கேட்காம 20 வயசுலையும் இந்தமாரி ஒரு நிலைமையில் ஒரு குழந்தைய வச்சு வளர்க்குறதுன்னா அதோட வலி என்னென்னா அந்த தாய்க்கு மட்டும். அந்த இடத்துல ஒரு தாயாக இருந்ததை அவனை பார்க்க முடியும். ஆனால் மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கும். யாரும் என்ன நினச்சிக்கோங்களோ, என்ன பேசுவாங்களோ. ஆனால் அந்த உலகத்தில் எப்படிப்பட்ட தாய்க்கும் இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. ஏன்னு பார்த்தா அதோட வலி எவ்வளோன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் கூட பிறந்த அண்ணன் பார்க்குவோம், தங்கச்சி பார்க்குவோம், அக்கா பார்க்குவோம், சொந்தம் பார்க்கும், பந்தம் பார்க்கும். உண்மையிலேயே கையெடுத்துக்கிட்டு சொல்கிறேங்க, அதெல்லாம் நடக்காது. வார்த்தைக்காக சொல்லலை, நான் பார்க்குறேன் நீ பார்க்குறேன்னு. யாரும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது வந்து எனக்கு தெரியும். ஆனால் அந்த வழியில தான் நான் இவனை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு வசதின்னு கேட்டு, நான் உயிரோடு இருக்கும்போது இவன் இறந்துடணும், அதுதான் எனக்கு ஆசை. ஏன்னா இவனை விட்டுட்டு நான் இறந்தா இவன் எந்த நிலைமையில இருப்பான்றது அது ஆத்மா சாந்தி முடியாது. அதுதாங்க எனக்கு ஆசை. ஆனால் மனசில் ரொம்ப பாரமாக இருந்தது. அதை சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கான நேரம் எனக்கு கிடைச்சது. நான் சொல்லிட்டு ஆனால் நான் இப்போ அழுவுறது கூட அவனுக்கு தெரியாது. நான் எதுக்கு அழுகுறேன் அப்படின்னு தெரியாது, அம்மான்னு கூட தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லைங்களா? சில பேர் சொல்லுவாங்க, இவன் என்ன பாவம் பண்ணாலோ இந்த மாதிரி புள்ள இருக்குதுன்னு. ஆனால் பெற்றவங்களுக்கு அது எதாக இருந்தாலும் புள்ள தாங்க. அதை கொல்லணும், அதை இது பண்ணணும்னு சொல்லி எந்த தாயும் நினைக்க மாட்டான். அது மாதிரி நினச்சி தான் இவன் நான் வளர்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் என் மூச்சு போனதுக்கப்புறம் இவனோட நிலைமை என்னன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. மிகப்பெரிய வலி. யாருக்குமே இந்த கஷ்டம் வரக்கூடாதுங்க. வந்தாலும் தாங்கிக்க முடியாது இல்லையா? ஸ்கூலுக்கும் போக முடியாது. எந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டாலும் இவனுக்கு வந்து ஒரு 2-3 ஆப்ரேஷனு. யார் திறமையில் அடிச்சுடுவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனைங்க. இப்படிப்பட்ட குழந்தைய வச்சு காப்பாற்றுறது சில இடத்துல அவமானப்பட வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் எதிர்க்கும் எப்படி விட முடியாமல் அவன் இழுத்து பிடிச்சிக்கிட்டான். அதோட வலி இருக்கு பார்த்தியா, அதை வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. யாருக்குமே அது கஷ்டம் வரக்கூடாது. இப்படி பெற்று எடுத்த ஒவ்வொரு தாயும் நரகத்துல தாங்க இருப்பாங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனா உண்மையிலேயே அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. நான் பண்ற வேதனை தான் நான் கூட பட்டுட்டு இருப்பேன்.